Happy morning, students. Today I am going to discuss about DNA replication. You might have studied about the experimental proof of DNA replications. So we call it DNA as a semi-conservative. நம்ம DNA வந்து semi-conservative சொல்றோம். So இந்த semi-conservative எப்படின்ட்டு மீசல்சன் அண்ட் ஸ்டால் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா நமக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். ஸோ இந்த மீசல்சன் அண்ட் ஸ்டால் 1958 என்ன பண்ணுறாங்க, ஈகோலி பாக்டீரியாவை எடுத்து ஒரு N15 மீடியம் ஹெவி ஐசோடோப்ஸில் வந்து கல்ச்சர் பண்ணுறாங்க. அப்போ இந்த N15 வந்து அந்த ஈகோலியோடைய நியூலி சிந்தசைஸ்டு டிஎன்ஏவில் இன்கார்பரேட் ஆகிடுச்சு. ஸோ அதை திரும்பி எடுத்து N14 மீடியத்தில் வந்து திரும்பி கல்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ ஆஃப்டர் 20 மினிட்ஸ் ஈகோலி வந்து டிவைட் 20 மினிட்ஸ். சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் பார்த்தா ஆஃப்டர் 20 மினிட்ஸ் ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபரிங் that heavy isotopes DNA into N14 medium. So after 20 minutes பார்க்கும்போது first generation நமக்கு intermediate form கிடைக்குது. அதாவது N15 N14 strand கிடைக்குது. திரும்பி அதை 40 minutes allow பண்ணீங்கன்னா then we get it in 50% that heavy DNA as well as light DNA. So திரும்பி இது goes, so it goes on. சரிங்களா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா DNA வந்து செமி கன்சர்வேட்டிவ் என்று சொல்லும்போது ஒரு ஸ்டாண்ட், ஒரு நியூலி சிந்தசைஸ்டு ஸ்டாண்ட் DNA ஸ்டாண்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு பேரண்ட்லேருந்து வர்றது, இன்னொரு ஸ்டாண்ட் வந்து நியூலி சிந்தசைஸ்டு. ஸோ த டாட்டர் DNA ஸ்டாண்ட் will have one stand from the parent, another is a newly synthesized. அதனால தான் நம்ம DNA is a semi conservative என்று சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட் இந்த டேர்ம்ஸ் யார் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபைனா டெய்லர். ஸோ அவர் வந்து ஃபேபா பீன்ஸில் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டார். ஸோ இந்த ஃபேபா பீன்ஸ் எடுத்து அந்த சொல்யூஷன் எடுத்து வந்து ட்ரைட்டேஷன் பண்ணும்போது யூஸிங் தைமிடின் யூஸ் பண்ணி ட்ரைட்டேஷன் பண்ணும்போது ஈஸியாக அவருக்கு அவர் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா இது டிஎன்ஏ வந்து செமி கன்சர்வேட்டிவ் ஐடென்டிஃபை பண்ணுறது. அப்போ ஃபேபாஃபின்ன்றது விசியா ஃபேபான்னு சொல்கிறோம். ஸோ இந்த விசியா ஃபேபா அந்த குரோமோசோம்ஸ் வந்து அவர் ட்ரைட்ரேஷன் பண்ணி தைமிடின் யூஸ் பண்ணி ட்ரைட்ரேஷன் பண்ணிட்டு அவருக்கு வந்து செமி கன்சர்வேட்டிவ் மாடல் கிடைக்கிது. சரிங்களா? அப்போ இந்த செமி கன்சர்வேட்டிவ் மாடலை நம்ம பேஸ் பண்ணி டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் படிக்கிறோம். ஸோ உங்களுக்கு சென்ட்ரல் டாக்மா ஆஃப் த மாலிகுலர் ஜெனடிக்ஸ் அது தெரியும். அதாவது டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகுது, திரும்பி ரெப்ளிகேட் ஆகிட்டு அந்த டிஎன்ஏ எம்ஆர்என்ஏ சேஞ்ச் ஆகுது, எம்ஆர்என்ஏ இன்டு ப்ரோட்டீன். அப்போ 3 ப்ராசஸ் இருக்குது அதில். ஒன்று ரெப்ளிகேஷன், another one டிரான்ஸ்கிரிப்ஷன் and third one is an translation. ஸோ இந்த 3 ப்ராசஸ் தான் நம்ம சென்ட்ரல் டாக்மா என்று சொல்கிறோம். இதை கொண்டு வந்து ஃப்ரெட்ரிக் ஃப்ராங்க்லின். சரிங்களா? ஸோ இவர் தான் வந்து சென்ட்ரல் டாக்மான்றதை டேர்ம் வந்து யூஸ் பண்ணிட்டாரு. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். ஸோ இப்போ நம்ம பேரண்டல் டிஎன்ஏ எடுத்துக்கிறோம். ஸோ இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகிறது என்னன்னா, ஸோ இட் இஸ் ரெப்ளிகேட்டிங், அதாவது ப்ரொடியூசிங் இட்ஸ் ஓன் ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் சொல்லுவோம். ரெப்ளிகேஷன் என்றது எ காப்பி, ரெப்ளிகா. ஸோ இந்த பேரண்டல் டிஎன்ஏ 2 ஸ்டாண்டாக டிவைட் ஆகி அதுக்கப்புறம் 2 காப்பீஸ் வந்து உருவாக்குது. சரிங்களா? இது ரெப்ளிகேஷன்ஸ். ஸோ இப்படி டிவைட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் பாயிண்டில் தான் அந்த ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த பர்டிகுலர் பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகுது, அந்த பாயிண்ட் வேர் த ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் நம்ம என்ன சொல்லணும், ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஆர் ஒரை சைட்டுன்னு சொல்கிறோம். ஒரை சைட். ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரை சைட். சரிங்களா? வேர் த டிஎன்ஏ அன்வைண்ட். ஸோ ஒரை சைட் எப்படின்னா ஏடி ரிச் ரீஜன் தான் இருக்கும். இந்த ஒரை சைட்டுன்றது ஏடி ரிச் ரீஜன்ஸில் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ரெப்ளிகேஷன், அதாவது டிஎன்ஏ ஸ்டாண்ட் வந்து அன்வைண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இது வந்து ரெப்ளிகேஷன் அன்வைண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த அன்வைண்ட் டிஎன்ஏ ஸ்டாண்ட் இருக்குங்களா, இது நம்ம ரெப்ளிகேஷன் ஃபோர்க்குன்றோம். அப்போ ரெப்ளிகேஷன் ஃபோர்க்குன்னா இந்த அன்வைண்ட் டிஎன்ஏ ஸ்டாண்டு வேர் த நியூலி டிஎன்ஏ சிந்தசைஸ் ஸ்டாண்ட் ஃபார்ம். அதாவது அன்வைண்ட் டிஎன்ஏ ஸ்டாண்ட் இருக்கு, அந்த இடத்துல நியூலி சிந்தசைஸ் ஸ்டாண்டு ஃபார்ம் ஆகுது. இதை தான் நம்ம ரெப்ளிகேஷன் ஃபோர்க்குன்றோம். ரெப்ளிகேஷன் ஃபோர்க்கு. சரிங்களா? ரெப்ளிகேஷன் ஃபோர்க்குன்னு சொல்கிறோம்.
Got it? So the replication fork is having the smallest unit of replication, we call it replicon ன்னு சொல்றோம். ஸோ இப்போ ஒரே சைட்டு எத்தனை இந்த ஈகோலி அதாவது பாக்டீரியாவில் பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் டிஎன்ஏவில் பார்த்தீங்கன்னா ஒரே சைட்டு ஒன்று தான் இருக்கும். பட் யூகேரியாட்டில் மெனி ஒரே சைட் இருக்கும், நிறைய ஒரே சைட் இருக்கும், ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் நிறையா இருக்கும். அதே போல் ரெப்ளிகேஷன் ஃபோர்க்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்ம் ஆகும். யூகேரியாட்டட் டிஎன்ஏவில் வந்து உங்களுக்கு ரெப்ளிகேஷன் ஃபோர்க்கு அதிகமாக இருக்கும். பிகாஸ் இட்ஸ் அ லார்ஜர். ஸோ யூகேரியட் டிஎன்ஏ வந்து லார்ஜர் அதிகமாக இருக்கிறதால ரெப்ளிகேஷன் ஃபோர் ரெப்ளிகான். மெனி ரெப்ளிகான்ஸ் ஆர் ஐடென்டிஃபைட் இன் யூகேரியாட்டிக் டிஎன்ஏ பட் ஒன்லி ஒன் ரெப்ளிகான் ஐடென்டிஃபைட் இன் த பாக்டீரியல் டிஎன்ஏ. இதுதான் உங்களுக்கு தெரிய வேண்டியது. சரிங்களா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஒரே சைட்டை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ டிஎன்ஏ பேரண்டல் டிஎன்ஏ ஸ்டாண்டில் ஒரு பர்டிகுலர் ரீஜன்ஸில் ஏடி ரிச் நைட்ரஜன் பேஸ் பேர் அதிகமாக இருக்குது. ஸோ அதிகமாக இருக்கிற அந்த இடத்துல தான் இப்போ வந்து ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ அன்வைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு என்சைம்ஸ் வருது. அந்த என்சைம் பேர் வந்து டிஎன்ஏ ஹெலிகேஸ். இந்த டிஎன்ஏ ஹெலிகேஸ் வந்து அந்த ஒரே சைட்டில் வந்து பைண்ட் ஆகி அந்த டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் டிஎன்ஏ ஸ்டாண்டை உங்களுக்கு செப்பரேட் பண்ணி விடுது. ஸோ இப்படி செப்பரேட் பண்ணும்போது என்ன நடக்குன்னா பேசிக்கலி அந்த டிஎன்ஏ அனிலிங் ப்ராசஸ்க்கு போயிடும். நேச்சுரலாகவே அது டிஎன்ஏ வந்து ஸ்டாண்டு செப்பரேட்டட் ஸ்டாண்டு கோ ஃபார் த அனிலிங் ப்ராசஸ். அப்போ இந்த அனிலிங் ப்ராசஸை நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும். ஸோ இப்போ அனிலிங் ப்ராசஸ் நேச்சுரலாக நடந்துச்சுன்னா ரெப்ளிகேஷன் நடக்குது வாய்ப்பு கிடையாது. அப்போ நம்ம அந்த அனிலிங் ப்ராசஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? உங்களுக்கு எஸ்எஸ்பி புரோட்டீன், சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பைண்டிங் புரோட்டீன். ஸோ இந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பைண்டிங் புரோட்டீன் வந்து ரெப்ளிகேஷன் ஃபோர்க்கு இருக்கிற இடத்த வந்து பைண்ட் ஆகிடுது. ஸோ இது பைண்ட் ஆன உடனே தென் இட் ப்ரிவென்ட்ஸ் த அனிலிங் ப்ராசஸ் ஆஃப் த டிஎன்ஏ ஸ்டாண்ட். ஸோ அப்படி பைண்ட் ஆகிட பிறகு இப்போ வந்து இந்த டிஎன்ஏ ஸ்டாண்ட் வந்து அன்வைண்ட் ஆகுது. ஸோ அன்வைண்ட் ஆகும்போது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து இந்த நாட்டு அதிகமாக உருவாயிடுது. இப்போ ஒரு நூல் ஒரு த்ரெட்டை எடுத்திங்கன்னா அதை பிரிக்கும் போது கரெக்டாக ஒரு பிரிச்சுட்டே வரும்போது ஒரு இடத்த வந்து ஒரு நாட்டு விழுந்துடும். ஸோ இந்த நாட்டுக்கு பேர் என்ன சொல்கிறேன்னா சூப்பர் காயிலிங். இந்த சூப்பர் காயிலிங். ஸோ இப்போ சூப்பர் காயிலிங் ஒரு இடத்த விழுது. அந்த சூப்பர் காயிலிங் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு என்சைம்ஸ் வருது. அந்த என்சைம் பேர் டோப்போ ஐசோமெரேஸ். இந்த சூப்பர் காயிலிங் வந்து இது வந்து பிளாக் பண்ணிடுது. ஸோ சூப்பர் காயிலிங்கை ப்ரிவென்ட் பண்ணுறது டோப்போ ஐசோமெரேஸ். இந்த டோப்போ ஐசோமெரேஸ் தான் ரிமூவ் த சூப்பர் காயிலிங். காட் இட்? ஓகே, நம்ம பார்த்தபடி இப்போ ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷனில் அந்த ஏடி ரீஜன் இருக்குது. அந்த இடத்த ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. டிஎன்ஏ ஸ்டாண்ட் பேரண்டல் டிஎன்ஏ ஸ்டாண்ட் வந்து பிரியுது, அன்வைண்ட் ஆகுது வித் ஹெல்ப் ஆஃப் த டிஎன்ஏ ஹெலிகேஸ். சரி, அதே போல் இந்த அனிலிங் ப்ராசஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக எஸ்எஸ்பி புரோட்டீன் வருது, சிங்கிள் ஸ்டாண்ட் பைண்டிங் புரோட்டீன். அது பைண்ட் ஆகிறதால இந்த ரெப்ளிகேஷன் ஃபோர்க்கில் பைண்ட் ஆகிறதால அனிலிங் ப்ராசஸ் தடைப்படுது. சரிங்களா? அதே போல் இந்த அன்வைண்டிங் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் ரீஜன்ஸில் வந்து நாட்டு விழுது. அந்த நாட்டுக்கு பேர் வந்து சூப்பர் காயிலிங்னு சொல்கிறோம். இந்த சூப்பர் காயிலிங்கை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு டோப்போ ஐசோமெரேஸ் என்ற ஒரு என்சைம்ஸ் வந்து அந்த சூப்பர் காயிலிங்கை அவாய்ட் பண்ணுது. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ரெப்ளிகேஷன் ஃபோர்க்கு வந்துச்சு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இதில் வந்து ரெப்ளிகேஷன் ஃபோர்க்கை நம்ம டெம்ப்ளேட் டிஎன்ஏன்னு சொல்கிறோம். பேரண்டல் டிஎன்ஏ இப்போ ரெண்டாக பிரிஞ்சிடுச்சு. இந்த செப்பரேட்டட் டிஎன்ஏ ஸ்டாண்டை we call it in template DNA. ஸோ இந்த டெம்ப்ளேட் டிஎன்ஏ பேஸ் பண்ணி தான் அது நியூலி சிந்தசைஸ் டிஎன்ஏ ஸ்டாண்டு உருவாகும். இதை நம்ம வந்து சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிஎன்ஏவில் படிச்சிருப்போம். ஒரு டிஎன்ஏ ஸ்டாண்டு இருந்தால் போதும், அதுக்கு தேவையான காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேரை கொண்டு இன்னொரு ஸ்டாண்டோடைய நைட்ரஜன் பேஸ் பேரை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுதான் நம்ம படித்த அந்த சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. சரிங்களா? ஸோ இப்போ இதில் ரெண்டு இருக்குது ரெப்ளிகேஷன். ஒன்று வந்து லீடிங் ஸ்டாண்டு அண்ட் லாகிங் ஸ்டாண்டு. வாட் இஸ் லீடிங் ஸ்டாண்டு அண்ட் லாகிங் ஸ்டாண்டு? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5' to 3', 3' to 5'. இது நம்மளுடைய டிஎன்ஏ டபுள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சர். இது செப்பரேட் ஆகுது. ஸோ நமக்கு ரெண்டு டெம்ப்ளேட் டிஎன்ஏ ஸ்டாண்ட் கிடைக்குது. ஒன்று வந்து 5' to 3', இன்னொன்று வந்து 3' to 5'. சரிங்களா? அப்போ டிஎன்ஏ சிந்தசிஸ் எப்படி போகும்னா எந்த டைரக்ஷனில் போகும்னா 5' to 3' டைரக்ஷன் தான் நம்ம டிஎன்ஏ சிந்தசிஸ் நடக்கும். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5' to 3' டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா லீடிங் ஸ்டாண்ட் டைரக்டாக ஒரே அட் ஏ டைமில் வந்து டிஎன்ஏ சிந்தசிஸ் நடக்குது. சரிங்களா? இந்த டிஎன்ஏ சிந்தசிஸ் இந்த நைட்ரஜன் பேஸ் பேர்ஸை கொண்டு வர்றது எப்படின்னா டிஎன்ஏ பாலிமரேஸ். இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ற ஒரு என்சைம்ஸ் டிஎன்ஏ பாலிமரேஸ்.
ஸோ இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் நிறைய டைப் 3 டைப்ஸ் இருக்கு. டிஎன்ஏ பாலிமரேஸ் 1, டிஎன்ஏ பாலிமரேஸ் 2 அண்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ் 3. ஸோ ஒவ்வொரு டிஎன்ஏ பாலிமரேஸும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் பண்ணுது. டிஎன்ஏ பாலிமரேஸ் 1 பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்வால்வ் இன் தி டிஎன்ஏ சிந்தசிஸ், involved in the DNA synthesis as well as proofreading. ஸோ கரெக்டாக அந்த பேஸ் பேர் உருவாச்சா இல்லையான்ட்டு ப்ரூஃப் ரீடிங் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ரீடிங் தப்பாக இருக்கு, இங்கே மிஸ்மேட்ச் ஆகிருக்கு, அந்த டைமு யார் வர்றாருன்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் 2 வர்றாரு. இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் 2 வந்து அந்த இடத்த வந்து ரிப்பேர் பண்ணுது. சரிங்களா? மிஸ்மேட்ச் ஆகிருக்கிற இடத்த ரிப்பேர் பண்ணுது, எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் டெலிஷன் ஆர் அடிஷன்ஸ். ஸோ அந்த ப்ராசஸை பண்ணுறது டிஎன்ஏ பாலிமரேஸ் 2. இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 உடைய ஃபங்க்ஷன் என்னன்னா அது வந்து என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு செயின் எலாங்கேஷன்ஸ், அதாவது அடிஷன் ஆஃப் த நியூக்ளியோடைட்ஸ், அடிஷன் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். இப்போ நியூக்ளியோடைடு அடிஷன் ஆட் ஆகுறது எதுன்னா வித் ஹெல்ப் ஆஃப் த ஏடிபி. அதுக்கு வந்து பாஸ்போரிலேஸ் என்ற ஒரு என்சைம்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. பாஸ்போரிலேஸ் என்ற என்சைம்ஸ் வந்து இந்த நியூக்ளியோடைடை வித் ஹெல்ப் ஆஃப் த ஏடிபி மூலமா நமக்கு அது ஆட் பண்ணிவிடுது அந்த நைட்ரஜன் பேஸ் பேர். ஸோ லீடிங் ஸ்ட்ராண்ட்ல பாத்தீங்கன்னா கண்டினியூஸா அந்த டிஎன்ஏ சிந்தசிஸ் நடக்குது, அதனால இது கண்டினியூஸ் ஸ்ட்ராண்ட்னும். லாகிங் ஸ்ட்ராண்ட் அதாவது 3 prime to 5 prime இருக்கு இல்லைங்களா, இதுல பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் as I told the DNA synthesis will happen from 5 prime to 3 prime, 5 prime to 3 primes. இந்த கண்டிஷன்ஸ் நடக்குன்னு சொல்லிக்கிறோம். அப்ப இந்த இடத்துல லாகிங் ஸ்ட்ராண்ட்ல primers are added, primers are added. RNA primers ஃபர்ஸ்ட் வருது. இந்த பிரைமரை ஆட் பண்றவர் யாருன்னா பிரைமேஸ் என்ற ஒரு என்சைம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிரைமர்ஸ் ஆட் ஆகினே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட லென்த்ல வந்து பிரைமர்ஸ் வந்து காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேரை உருவாக்குது. அதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு கேப் வருது, திரும்பி பிரைமர்ஸ் ஆட் ஆகுது. இந்த பிரைமர்ஸ் வந்து உங்களுக்கு திரும்பி காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேரை உருவாக்குது. ஸோ இதே போல இந்த பிரைமர்ஸ் எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேர் உருவாகும். ஸோ இது வந்து டிஸ்கண்டினியூஸ் ஃபேஷன்ல இருக்கு. இது டிஸ்கண்டினியூஸ் டிஎன்ஏ சிந்தசிஸ் சொல்றோம். லாகிங் ஸ்ட்ராண்ட், ஸோ லீடிங் ஸ்ட்ராண்ட். புரியுதுங்களா? ஸோ லீடிங் ஸ்ட்ராண்ட்ல அட் ஏ டைம் டிஎன்ஏ சிந்தசிஸ் நடக்குது. லாகிங் ஸ்ட்ராண்ட்ல டிஎன்ஏ சிந்தசிஸ் உங்களுக்கு டிஸ்கண்டினியூஸ் மேனர்ல நடக்குது. அப்ப என்ன சார் இங்க நடக்கும்? ஒவ்வொரு இடத்துக்கு கேப் இருக்கு, இது கரெக்டா ப்ராப்பரா இருக்குமா? இல்ல, இந்த கேப்பை சீல் பண்றதுக்கு ஒருத்தர் வருவாரு, அவர் பேர் வந்து லிகேஸ். இந்த கேப்பை சீல் பண்றதுக்கு ஒரு என்சைம்ஸ் வருது, அந்த என்சைம்ஸ் நேம் வந்து லிகேஸ், லிகேட். சரிங்களா? ஸோ அது என்ன பண்ண எக்ஸோநியூக்ளியஸ் ஆக்டிவிட்டியை பார்க்க ஆரம்பிச்சிடும். அதாவது தேவையில்லாதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு சீலிங் ப்ராப்பர்ட்டி கொடுக்கும். அப்போ கேப் இந்த பிரைமரி இருக்கு இல்லைங்களா, அது எங்கெல்லாம் கேப் இருக்கோ அது எல்லாத்தையும் சீல் பண்ணி விட்டுரும். Now it makes a perfect new DNA strand. So இப்போ இது உருவான உடனே then automatically it will separate out. So 2 daughter DNA strand will be formed. இப்போ daughter DNA strand எடுத்தீங்கன்னா ஒரு strand of the daughter DNA வந்து parent கிட்ட இருந்து வந்திருக்கும், இன்னொரு strand வந்து newly synthesized. அதனால தான் DNA வந்து நம்ம semi conservative ன்னு சொல்றோம். இப்போ புரியுதுங்களா? Why do we call the DNA as a semi conservative? The one strand of the DNA is from the parent and another strand is newly synthesized strand. Got it? So what are the enzymes are involved in the DNA replication? First one is in helicase, unwind the DNA strand. Then second one is an SSB, single strand binding protein. Okay. The third one is a topoisomerase, which prevent the supercoiling. Then the primase, which bring the RNA primers. Okay. Then DNA polymerase. So DNA polymerase, first the DNA polymerase 1 involved in the DNA synthesis and proofreading. DNA polymerase 2 involved in the DNA repair and then the DNA polymerase 3 chain elongations as well as. Now DNA polymerase 1 we call it Kornberg enzymes. Kornberg enzymes. Kornberg enzymes. The DNA polymerase 1. சரிங்களா? கான்பெர்க் என்ற சயின்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சு அவர் தான் சொன்னாரு இது டிஎன்ஏ சிந்தசிஸ்ல இன்வால்வ் ஆகுதுன்னு. அதனால தான் நம்ம அந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் 1 வந்து கான்பெர்க் என்சைம்ஸ் சொல்றோம். Do you understand? Thank you so much for watching my channel.